வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலக பொதுமறையாம் திருக்குறளை நமக்கு அருளி அடையாளத்தை நிறுவியவர் நமது திருவள்ளுவ பேராசான் அவர்கள். அவருடைய வரிசையிலே அடுத்து பிற்காலத்தில் தோன்றியவர்தான் மகாகவி பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று முடங்கினார். நமது சிங்கை மலேசியாவை பொறுத்தவரை அமரர் தமிழவேல் கோ சாரங்கபாணி தமிழ் எங்கள் உயிர் என்கின்ற முழக்கத்தோடு நாடு தழுவிய நிலையிலே மக்கள் மனங்களில் இனமான உணர்ச்சியை உண்டாக்கிய பெருந்தீ. தமிழ் எங்கள் உயிர் என்கின்ற முழக்கத்தோடு நாடு தழுவிய நிலையிலே மக்கள் மனங்களில் இனமான உணர்ச்சியை உண்டாக்கிய பெருந்தீ. அது மட்டுமல்ல, தற்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சமகால பேரறிஞர் ஐயா முனைவர் சு வை லிங்கம் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். இன்று நம்மோடு வாழ்ந்து வருகின்ற ஐயா அவர்கள் ஆற்றுகின்ற தமிழ் தொண்டு அளப்பரியது. வாழும் வரலாறு. மலேசிய தமிழ் மணிமன்றத்தின் தோற்றுநரான முனைவர் சு வை லிங்கம் அவர்கள் நாடளாவிய நிலையில் சூறாவளி பயணம் மேற்கொண்டு ஆங்காங்கு பல கிளைகளை நிறுவி தமிழ் தொண்டாற்றி வருகின்றார். அந்த வகையில் கடந்த 2009ஆம் ஆண்டு தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் முன்னிலையில் மலக்கா டூயோங் கிளை அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. இம்மையத்தை திறந்து வைத்தவர் நமக்கு நன்கு அறிமுகமான புன்னகை பூத்த முகத்தினர், அன்பு மனம் கொண்ட ஒரு சான்றோர், நல்ல அறிஞர், தமிழ் நெஞ்சர், எல்லா நிகழ்ச்சிகளிலும் அதே உற்சாகத்தோடு கலந்து கொள்கின்ற மேனாள் அமைச்சர் வேறு யாருமல்ல, தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில்தான் இந்த மையம் திறப்பு விழா கண்டது. முனைவர் சு வை லிங்கம் அவர்கள் தமிழ் சமூகத்தின் உணர்வுகளில் ஊடாடும் நரம்பின் ரத்தம், விலை மதிப்பில்லா தங்கம், வடக்கு முதல் தெற்கு வரை முழக்கமிட்ட சிங்கம். 1964-66களில் 15 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு தமிழ் ஆசிரியர்களுக்கு போதனா முறை பயிற்சி கிடைப்பதற்கு பெரும் போராட்டத்தில் இறங்கிய முன்னோடி. அன்றைய நிலையில் தகுதி வாய்ந்த 1200 தமிழ் ஆசிரியர்கள் ஆசிரியர் துறைக்கான ஆயத்த பயிற்சிக்கான ஒப்புதல் கிடைத்து பின்னாளில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் ஆசிரியர்கள் இந்நாட்டில் உருவாகுவதற்கு அடித்தளமிட்ட முன்னோடி. இதற்கெல்லாம் முனைவர் ஐயா சு வை லிங்கம் அவர்களின் உண்ணாவிரத போராட்டமே என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவரே தொடக்க புள்ளி. ஐயா அவர்கள் கடந்து வந்த கல்லும் முள்ளும் நிறைந்த பாதச்சுவடுகள் கால வெள்ளத்தில் கரைந்து போகாமல் இருக்க அவரே ஒரு நூலை எழுதினார். தலைமைத்துவம் ஓர் உயிர் போராட்டம். அந்த நூலின் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு தெரியும் வண்ணம் எல்லா வரலாற்று பதிவுகளையும் பதிவு செய்துள்ளார். வரலாற்றை மறப்பவனும் மறுப்பவனும் மனிதனே அல்ல. ஐயா சு வை லிங்கம் அவர்கள் வாழும் வரலாறு, சமகாலத்தில் தவிர்க்க முடிய சகாப்தம். மணிமன்றத்தின் கண்ணான கண்மணிகளே, இதயத்தின் பொன்மணிகளே, டூயோங் தமிழ் மணிமன்றத்தை பொறுத்தவரையில் அதன் ஒவ்வொரு வளர்ச்சி படியிலும் உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் வியர்வையும் உள்ளது என்பதனை மறந்துவிடவில்லை. எல்லா காலத்திலும் தூணை போல உறுதியாக இருந்ததை சொல்லவா? ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் உற்ற துணையாய் நீங்கள் சிந்திய வியர்வையை சொல்லவா? இரவு பகல் என்று காடு மலை என்று நமது மன்றத்தின் மாண்புக்காக ஓடாய் தேர்ந்தீர்களே, அதை சொல்லவா? யாரை சொல்வது, யாரை விடுவது? எல்லாருமே இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் போட்ட உழைப்புதான் இந்த தாமான் டூயோங் தமிழ் மணிமன்ற கிளையின் எழுச்சிக்கு வித்தாக இருந்தது. சொல்லி விளக்க ஒரு நாள் போதுமா? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா.
உறவுகளே, டுயோங் தமிழ் மணிமன்றத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. அரசு எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு எப்பொழுதுமே பக்கபலமாக இருந்து வருகிறது. அரசின் மற்றொரு திட்டமான அமானா இக்கியர் மலேசியா தாமான் ஸ்ரீ டுயோங் பகுதிக்கு நுழைந்த விதத்தை பார்ப்போமா? தேசிய துணைத் தலைவர் அருமை சகோதரர் பன்னீர் செல்வம் அவர்களின் ஆலோசனையின் பேரில் நமது இதயமுள்ள இரும்பு பெண்மணி ஆர் சுலோச்சனா அவர்களின் சீரிய முயற்சியில் தாமான் ஸ்ரீ டுயோங் 2 குடியிருப்பு பகுதியில் புசாட் அமானா இக்கியர் மலேசியா மையம் தோற்றம் கண்டது. இதன் நோக்கம் இந்திய பெண்களுக்கு உதவுவதற்காகத்தான். தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் புசாட் ஹார்மோனி என்ற பெயரில் தொடங்கப்பட்ட பெருமை அனைத்தும் ஆர் சுலோச்சனா அவர்களையே சாரும். 2011 தொடங்கப்பட்ட இம்மையம் மகளிருக்கான தரமான சமூக நிகழ்ச்சிகள் பலவும் நடத்தி இன்றளவும் வெற்றி நடை போட்டு வருகின்றது. 100 கணக்கான மலாய், சீன, இந்திய பெண்கள் பெரும் பலனை இந்த திட்டத்தின் வாயிலாக அடைந்தார்கள் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, தற்பொழுது வேலை பளுவின் காரணமாக நமது ஆர் சுலோச்சனா அவர்கள் மற்றொரு சகோதரிக்கு இந்த பொறுப்பை, இந்த மையத்தை வழிநடத்த வழிவகுத்திருக்கின்றார். உறவுகளே, மலேசிய தமிழ் மணிமன்ற தேசிய நிர்வாகத்தின் ஆதரவோடு தாமான் ஸ்ரீ டுயோங் கிளை கடந்த 15 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்து விடுகிறது. அந்த வரிசையில் தாமான் ஸ்ரீ டுயோங் கிளையின் ஏற்பாட்டில் நடந்தேறிய மாபெரும் குடும்ப மகளிர் விழா 2011 மறக்க முடியுமா? மறக்கத்தான் முடியுமா? அர்த்தமுள்ள நிகழ்ச்சி ஆகும். ஒட்டுமொத்த மலாக்கா மக்களே அணி திரண்டு வந்து அழகூட்டிய அற்புத படைப்பாகும். பல்சுவை படைப்புகளோடு பலதரப்பட்ட விருதுகளும் வழங்கப்பட்ட விழாவாகும். மக்களே பெற்ற மகராசி, சிறந்த அன்னை, சிறந்த பெற்றோர், சிறந்த பிள்ளைகள், நம்பிக்கை நட்சத்திரம். அடே அப்பா, எத்தனை எத்தனை பாராட்டு மாலைகள், எத்தனை பரிசுகள். ஆஹா ஆஹா, அரங்கமே அழகு கோலம் பூண்டிருந்த அற்புத காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நெஞ்சம் மறப்பதில்லை. ஆம், நெஞ்சம் மறப்பதில்லை. நமது டுயோங் தமிழ் மணிமன்றத்தோடு ஒன்றர கலந்து பல நிகழ்ச்சிகளில் இடம்பெற்று இப்பொழுது நமது நினைவில் மட்டும் துகள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலரை அடையாளம் காட்டவிருக்கின்றோம். அமரர் எம்ஜிஆர் அன்பழகன் அல்லது அன்பா, மலாக்கா எம்ஜிஆர் என்று அன்போடு அழைக்கப்படும் எம்ஜிஆர் அன்பழகன் நமது நிகழ்ச்சிகள் பலவற்றில் இவரது அபிநயத்தோடு இடம்பெற்றதை அனைவரும் மறந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட தலை சிறந்த கலைஞரை நாம் இழந்திருக்கின்றோம். அவரை தவிர்த்து நாட்டிய தாரகை பூச்சோங் தேவமலர் ஆறுமுகம் சிறந்த வாசகராகவும் நல்ல நடனமணியாகவும் திகழ்ந்தவர். நமது டுயோங் மன்றத்திற்கு எடுத்துச் சொல்ல அவர் ஆற்றிய பங்கு ஒன்றா இரண்டா? அமரர் கோமலம் அவர்கள் டுயோங் மணிமன்றம் தந்த அற்புதமான மணிமுத்து, முன்னாள் தலைவரும் கூட. டுயோங் மணிமன்ற வளர்ச்சிக்கு இவர் அல்லும் பகலும் உழைத்திருக்கின்றார். எழுதுவதற்கும் சொல்வதற்கும் சொற்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். அமரர் யூபி மூர்த்தி, ஆம், மெர்லிமாவ் மணிமன்ற கிளையின் முன்னாள் தலைவர், எப்பொழுதும் நல்ல ஆதரவு கொடுக்கின்ற புன்னகை பூத்தவர் நமது யூபி மூர்த்தி அவர்கள். அவரை தவிர்த்து இன்னும் பலர் இருக்கின்றார்கள். அமரர் எஸ் ஸ்ரீதரன் 2009 முதல் 2014 வரை நமது மன்றத்தின் புகழ் பாடகராக திகழ்ந்தவர். ஆயிரக்கணக்கான மன்ற நடவடிக்கைகளுக்கு இவரது படங்கள் நமக்கு அணியம் செய்திருக்கின்றன. இதோ இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் இந்த திரையில் அனைத்துமே இவர் கொடுத்தவை, பூவாக பூத்தவை, இவர் அள்ளி கொடுத்தவை. 80 விழுக்காட்டு படங்களும் காட்சிகளும் நமது ஸ்ரீதரன் அவர்கள் கொடுத்தது என்பதனை இந்த வேளையில் நன்றியோடு நினைவு கூர்கின்றோம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை,
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், பல்லுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இனிய நெஞ்சங்களே, ஒரு 14 ஆண்டுகள் பின்னோக்கி பார்ப்போமா? மாபெரும் கலை நிகழ்ச்சி நமது டூயோங் தமிழ் மணிமன்ற கலை ஏற்பாடு செய்து நடத்தியது. 2010ஆம் ஆண்டு அதன் கருப்பொருள் நீ நினைத்தால் ஆகாதென்ன என்கின்ற எழுச்சி கருப்பொருளோடு நடத்தியது. நாடு தழுவிய நிலையிலிருந்தும் கரை கடந்தும் எத்தனையோ கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை. அன்பான பிரிவுகளே, இதை போலவே காட்சி தரும் சிங்கப்பூரை சேர்ந்த என் அருமை தம்பி சிவாஜி அசோகன் அவர்களை இந்த வேளையில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். அன்பு கொண்ட தாய்மார்களே, பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே, எம்ஜிஆர் புண்ணியநாதன் எனக்கு கேட்டிருக்கின்ற அருமையான தம்பி என்னை போலவே அபிநயம் செய்கின்றார். அவரை போல மகாகாவிருக்கின்ற எம்ஜிஆர் அன்பர்கள், அவரையும் இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம். அவர்கள் மட்டுமாம், நாட்டிய தாரகை வாசகி நமது தேவமலர் ஆறுமுகம், தலைநகரை சேர்ந்த நான் தான் கபால் கிருஷ்ணன் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். உங்க டூயோங் கிளை ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி மிக மிக அற்புதமான நிகழ்ச்சி என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவரும் கலந்து கொண்டார். மலேசிய சரத்குமாரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியிலே நான் வந்து கலந்திருக்கேன். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமா. அது மட்டுமா, நமது மலேசிய ரஜினிகாந்த் நான் கலந்திருக்கேன். உங்களை பார்த்திருக்கேன், நேரிலே வந்து உங்களை பார்த்து ஆடி பாடி மகிழ்ச்சி படுத்திருக்கேன். இதெல்லாம் மறக்க முடியாது, மறக்க முடியும். இது எப்படி இருக்கு? ஆம், ரஜினி சந்திரன் இவர்களோடு குட்டி எம்ஜிஆர் மற்றும் உள்ளூர் வெளியூர் கலைஞர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். 3 கலைஞர்கள் திரளாக வந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் நமது ஆசிரியர் கவிஞர் சு குணசேகரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்றார். இப்படி கண்கொள்ளா காட்சியாக அமைந்து இன்றளவும் பேசுபொருளாக, பாடுபொருளாக, விரும்பும் நிகழ்ச்சியாக டூயோங் கிளை படைத்த இந்த நிகழ்ச்சி தான் நீ நினைத்தால் ஆகாதென்ன. இன்று வரை உங்கள் பார்வைக்காக சத்தியத்தை
அதை பாடு கத்தும் கடல் கண்ணைய ஓய்வு கேட்குமா அந்த காட்சியை கண்டபோதிலே நெஞ்சே உன் ஆசை என்ன நீ நினைக்காததென்ன இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை காண்பதென்ன ஒட்டி வந்த மூச்சு ஒடிவிகால் போச்சு நட்டதென்ன கேட்டதென்ன ஒட்டி வந்த மூச்சு ஒடிவிகால் போச்சு நட்டதென்ன கேட்டதென்ன சிற்பி என்றால் சீலன் என்றால் யாரியாக நல்ல சிந்தனை அதிசயமா நெஞ்சே நடமிட்டு நடந்தால்தான் நதி, வீசிக் கொண்டிருந்தால்தான் காற்று, இயங்கிக் கொண்டிருந்தால்தான் இயக்கம். அப்பேற்பட்ட தாமான் டூயோங் கிளை தமிழ் மணிமன்றத்தின் செயல்பாட்டில் மற்றும் ஒரு திட்டம் கோப்ராசி கிரெடிட் பக்கர்ஜ மலேசியா KKP டூயோங் சகோதரர் அருமை சி முத்தையா அவர்களின் ஆலோசனையில் தாமான் ஸ்ரீ டூயோங் 2 KKP எனப்படும் தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்க சேமிப்பு திட்டம் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் இங்கு உருவாக்கப்பட்டதை நாம் அறிவோம். திரு K சக்கரப்பிள்ளை தலைவராகவும் இதயம் உள்ள இரும்பு பெண்மணி R சுலோச்சனா பொருளாளராகவும் பொறுப்பேற்க இச்சங்கத்தின் வாயிலாக பலதரப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு நன்மைகளை பலரும் பெற்று பயனடைந்தார்கள். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியே நின்றிருப்போம், கடமையின் வழியே நின்றிருப்போம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால், உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும், நடப்பது நலமாய் நடந்துவிடும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம். இனிய உறவுகளை, நமது டூயோங் தமிழ் மணிமன்றத்துக்கும் ஒளிவிளக்கு புலன உறவுகளுக்கும் இருக்கின்ற அந்த உன்னத உறவை சற்று அலசுவோமா? ஆம்,
சூரியன் மாத இதழ். அந்த இதழின் ஆசிரியர், தோற்றுனர், நமது பிதாமகன் என்று வாசகர்களால் அழைக்கப்படும் ஐயா ராமதாஸ் மனோகரன் அவர்களின் தலைமையில்தான் சூரியன் மாத இதழ் சக்கை போடு போட்டது. அந்த இதழ் இப்பொழுது நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட நாடு தழுவிய நிலையில் மட்டுமின்றி தமிழ்நாடு வரை நூற்றுக்கணக்கான வாசகர் கூட்டம் இன்னும் இருந்தபடியே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நமது ஒளிவிளக்கு புலன உறவுகள் ராமதாஸ் மனோகரன் ஐயா என்கின்ற ஆலமரத்து நிழலின் கீழ் ஒரு தோட்டத்தில் பூத்த மலர்களாக, அதுவும் பாச மலர்களாகவும், ஒரு மரத்து பறவைகளாக, அதுவும் பாச பறவைகளாகவும், இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் வாசகர் சாம்ராஜ்யமாக பயணிப்பது ஏட்டில் எழுதப்பட வேண்டிய வரலாறு. ஒளிவிளக்கு புலனத்தின் வற்றாத ஆதரவை டூயோங் கிளை மட்டுமல்ல, தேசியமும் மறப்பதற்கில்லை. முன்னாள் ஒளிவிளக்கு தலைவராக சகோதரர் KG முரளிதரன் JBயிலிருந்து வழிநடத்தினார். இந்நாள் தலைவராக எழுத்தாளர் PDS மனோகரன் தலைமையில் சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்த ஒளிவிளக்கு புலனத்தினர் மங்கா புகழ் பெற நெஞ்சார வாழ்த்துவோமாக. மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்து பாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே.
வயசே இனிமை இனிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாராது ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பறிக்க கோடறிய